எல்லை பகுதியில் நிலவும் பதற்றம் காரணமாக பல்வேறு எல்லைப்புற மாநிலத்தில் பயின்று வரும் தமிழக மாணவர்கள் தமிழகத்திற்கு திரும்பக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. டெல்லி வந்திருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த சில மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். நீங்க எந்த மாநிலத்தில், அதாவது எங்க தங்கி படிச்சிட்டு இருக்கீங்க, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? தற்போது அங்க எல்லையில பதற்றமான ஒரு சூழல் இருக்கு இல்லையா? எப்படி நீங்க அங்கிருந்து இங்க கிளம்பி வந்தீங்க டெல்லிக்கு? வணக்கம் சார், என் பேர் மகாராஜன். நாங்க எல்லாரும் தமிழ்நாட்டில இருந்து லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி பஞ்சாப்ல படிக்கிறோம். ஸோ இப்போ நாங்க அங்க அவசர கால சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போ அங்க உள்ள டிராவலர் எல்லாம் புக் பண்ணி நாங்க வந்திருக்கோம். இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு டிராவலர் டெம்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்றாங்க. இப்போதைக்கு நாங்க டெல்லியில அக்காமடேஷன் நாங்க இல்லாம இருந்தோம். பட் கவர்மெண்டோட ஹெல்ப்னால நாங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்க கவனிப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு எல்லாம் பிரியாணி வச்சு எல்லாம் சூப்பரா பண்றாங்க. ரொம்ப நன்றி. நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். உங்க கல்வி நிறுவனம் ஏதாவது அறிவுறுத்தல் ஏதாவது கொடுத்திருக்காங்களா? நீங்க இத்தனை நாட்கள் மூடி இருக்கும்பா, இதுக்கப்புறம் நீங்க வந்தா போதும் அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்காங்களா? என் பேர் சரண். எங்க காலேஜ் 3 நாள் மட்டும் லீவ் விட்டுருக்காங்க. அபிஷியலா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்புறவங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க சரி எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்கோம். சோ இங்க வரும்போது நாங்க எங்க ஸ்டே பண்றோம் பார்த்துட்டு இருக்கும்போது இங்க சொன்னாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நாங்க இந்த மாதிரி இங்க ஸ்டே பண்ணி இப்ப அவங்களே கேப்ல அரேஞ்ச் பண்ணி தராங்க ஏர்போர்ட்டுக்கு. நாங்க அப்படியே கிளம்பிடுறோம். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க? நீங்க இந்த பதட்டமான ஒரு சூழலுக்கு மத்தியில உங்க குடும்பத்தார் கண்டிப்பா உங்களை தொடர்பு கொண்டு பேசிப்பாங்க, அது மாதிரி பேசுறீங்க? ஆமா, நான் திருச்சி மாவட்டம். பேரண்ட்ஸுமே கொஞ்சம் பதட்டமா தான் இருந்தாங்க நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா எந்த டைம்ல என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. சோ நாங்க எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி நாங்க எர்லியாவே கிளம்பிட்டோம். இப்ப பார்த்தா எங்க ஜலந்தர்ல 144 அலர்ட் போட்டுறதா கேள்விப்பட்டோம். நாங்க 1 டே முன்னாடி கிளம்பினால எங்களுக்கு கொஞ்சம் வசதியா போச்சு. டெல்லி இப்ப வந்திருக்கீங்க இல்லையா? அங்கிருந்து அந்த ஜலந்தர்ல இருந்து இங்க டெல்லி வரைக்கும் யாரு உங்களுக்கு ஏற்பாடு ஆனது பண்ணி கொடுத்திருக்கா? மாணவர் சார்பா நீங்களே இந்த மாதிரி ஏற்பாடுகள் இந்த போக்குவரத்து ஏற்பாடுகளை நீங்களே பண்ணீங்களா? வேற ஏற்பாடுகள் அரசு ரீதியா இந்த மாதிரி ஏற்பாடுகள் நீங்க பண்ணிருக்காங்க? இல்ல, டெல்லியில இருந்து இங்க வருது நாங்க பசங்களா நாங்களே தான் ஒரு டெம்போ பிடிச்சி நாங்க ஒரு 20 மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் கவர்மெண்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ இங்க நாங்க ஸ்டே